ஒரு காலத்தில் சிறிய கத்திகளை பேனா கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பென் நைஃப். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆரம்பத்தில் நாணல் எனப்படும் புல்லில் இருந்து டிப் பென் என்று பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த நாணல் அனைத்து இடங்களிலும் கிடைக்காது. அப்படி இருக்க பறவைகளின் இறகுகளை பேனாக்களாக பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இறகை எடுத்து மையில் நினைத்து எழுதினால் எழுதுமா என்று கேட்டால் அது அவ்வளவு அழகாக இருக்காது. அதற்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமது இங்க் பேனாக்களில் உள்ள அந்த முனை போன்று இறகின் முனைப்பகுதியை சீவி அதில் ஒரு பிளவையும் ஏற்படுத்தி எந்த அளவிற்கு கூர்மையாக தேவையோ அந்த அளவுக்கு அதனை வெட்டுவார்கள். இதற்காக சிறிய அளவு கத்திகள் அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டன. அதனால்தான் இதற்கு பெயர் பென் நைஃப், அதாவது பேனா கத்தி என்று அழைக்கப்படுகின்றது. கூர்மையாக முனை இருக்கும் பொழுது எதற்காக அதில் ஒரு பிளவு ஏற்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மையில் நினைத்து எழுதும் பொழுது எந்த அளவிற்கு தடிமனாக அந்த வார்த்தை இருக்க வேண்டும் என்பதற்கு அது வளையக்கூடியதாக வேண்டும் என்பதால் அதற்காக இந்த பிளவை ஏற்படுத்தி பயன்படுத்தினார்கள். வாத்துகள், அன்னப்பறவை, கழுகுகள், காகங்கள் என்று பல வகையான பறவைகளின் இறகுகளை இதற்காக பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். பின்பு உலோகத்தாலான டிப் பென் என்று சொல்லக்கூடிய மையில் நினைத்து எழுதக்கூடிய பேனாக்கள் வந்ததற்கு பின்பு இதனுடைய பயன்பாடு குறைந்து விட்டது. நம்மை சுற்றி இருக்கும் அறிவியலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.